dream place Thailand போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹19,999 only. Hi hello மக்களே, நான் உங்க ஹர்ஷா. சோ இன்னைக்கு நம்ம சேஸ் வாக்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஜாஸ் தாங்க வந்திருக்கோம். ட்ரெண்டியான அவுட்ஃபிட்டுக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி போடலாம், ட்ரெடிஷனலா முகூர்த்தத்துக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி போடலாம், ஏன் ரிசப்ஷனுக்கு என்ன மாதிரி ஸ்டோன்ல நல்ல சோக்கர் செட்லாம் வேர் பண்ணலான்ட்டு இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஜோ மேம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா கோல்டன் கலர் கிரஷ்ட் டிஷ்யூ சாரிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான எமரால்டுல பெருசு பெருசா கல்லு வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன் பீஸ் நெக் செட் போட்டிருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நான் வந்து காஷ்மோரா செட் அப்படின்னே சொல்லுவேன். ஆமா, காஷ்மோரா படத்துல நம்ம நயம் நாம் போட்டிருப்பாங்கல்ல, அப்படியே கழுத்துல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம நெஞ்சு வரைக்கும் முன்னாடி அடுக்கா ஒரு நெக்லஸ் வரும். சோ அந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் தான் இது. இது நம்மளோட ஃபேவரட் பிக் பாஸ் ஓவியா தான் யூஸ் பண்ண செட். ரீசெண்டா நம்ம ஃபேவரட் பிரேம்ஜி அவர்களோட கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அவரோட ஒய்ஃப் அவங்களோட வெட்டிங்க்கு இந்த செட் தான் வேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிற மோனோக்ரோமேட்டிக் கிரஷ்ட் டிஷ்யூ சாரீஸோட இந்த விக்டோரியன் ஜுவல்லரி செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். விக்டோரியன் அரசிகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்டோன் கட்டிங் ஒர்க் இது. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் அங்கதான் இருக்கும். இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே மோஸ்டா மார்னிங் ஜுவல்லரி அப்படின்றதுனாலே கோல்ட் அந்த பேஸ்ல தாங்க இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எல்லாமே ஆன்டிக் பினிஷ்ல இருக்கு. இந்த ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபுல் கலர்ட் சாரி வேர் பண்றீங்க, நல்ல டார்க் ப்ளூல இல்லைன்னா வந்துட்டு பாட்டில் கிரீன்ல அந்த மாதிரி வேர் பண்றீங்க, இல்ல இந்த மாதிரி ஒரு டார்க் வைலட் இந்த மாதிரி சாரீஸ் நீங்க வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹெவி ஸ்டோன் வச்சிருக்க மாதிரி கோல்டு ஜுவல்லரி போட்டீங்கன்னா கான்ட்ராஸ்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியும். பட் இதே நீங்க வந்துட்டு ஃபுல் ஜரி வீவிங்ல ஒரு புடவை கட்டிருக்கீங்க, ஃபுல் கோல்டுல கட்டிருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த அரக்கு கலர்ல கூரை புடவைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு புடவை கட்டிருக்கீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த மாதிரி ஜடாவு செட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்னடா ஜடாவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி கெம்ப் ஸ்டோனே வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன்ல, அது வந்து ஜடாவு ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒயிட் ஸ்டோனும் மிக்ஸ் பண்ணி கீழே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஒரு டீல் கிரீன்ல ஒரு ஹேங்கிங்ஸோட கொடுத்துருப்பாங்க. இந்த கலெக்ஷனே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நார்த் இந்தியால இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ண ஒரு செட்டு. இது வந்து இப்ப நம்ம சவுத் இந்தியன் பிரைட்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு விருப்பப்பட்டு போட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்க ஒரு கூரை புடவை இல்ல நிறைய ஜரி வீவிங்ல ஒரு புடவை போடுறீங்க, கோல்டு கலர்ல போடுறீங்க, ஃபுல்லா ஜரி அதுதான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிறது நீங்க முகூர்த்தத்துக்கு கூட சூஸ் பண்ணிக்கலாம். பட் பேஸ் வந்து கோல்டா தான் இருக்கும். பட் ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முகூர்த்தத்துக்கு வந்துட்டு எப்பவுமே எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு தங்க நகை வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம வீட்டுல எடுத்திருக்கிறது வந்து கொஞ்சம் அம்மாவோடது பாட்டியோடதா இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு அந்த மாடல் நம்மளுக்கு அவ்வளவு பிடிக்காததா இருக்கும், கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து ரீசெண்டா ஆன்டிக் கெம்ப் ஆர் ஆன்டிக் ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரி எல்லாம் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஒரு பேஸ்ல தான் இது இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாமியோட அந்த ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு யானை, மயில் அதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணுது. பச்சை கல்லு, பிங்க் கல்லு அதெல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த செட்ஸ்லாம் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். நம்ம ஒரு 50 சவரனுக்கு வந்துட்டு நகை போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து மேட்சிங்கா ஒடியானம், ஜிமுக்கா, அதுக்கப்புறம் ஜடபில்ல எல்லாமே செட்டா கொடுத்துடுறாங்க. இந்த முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2500 இருந்து 15,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எந்த லெவலுக்கு கிராண்டா பிடிச்சிருக்கு அண்ட் உங்க சாரிக்கு எது மேட்சிங்கா இருக்குன்னு நீங்க சாரியே இங்க கொண்டு வந்து நிறைய மிரர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய செட்ஸ் இருக்கு, போட்டு பார்த்து நீங்க வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம இங்க வந்து கிராண்டான செட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் யாரோட கல்யாணத்துக்கு எந்தெந்த மணப்பெண்கள்லாம் யூஸ் பண்ணதுன்னு பாத்துடலாமா? இது நம்மளோட ஃபேவரட் பிக் பாஸ் ஓவியா தான் யூஸ் பண்ண செட்டு. அவங்களோட ஒரு ஷூட்டுக்காக ரீசெண்டா நம்ம ஃபேவரட் பிரேம்ஜி அவர்களோட கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அவரோட ஒய்ஃப் அவங்களோட வெட்டிங்க்கு இந்த செட் தான் வேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியா இருந்தது. எனக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப சிம்பிளா போட்டுக்கதான் முகூர்த்தத்துக்கு பிடிக்கும்
அப்படின்னு சொல்ற ஒரு பிரைடா நீங்க, அப்போ உங்களுக்காகவே நிறைய சிம்பிளான கலெக்ஷன்ஸும் இங்க இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சிம்பிளான பேட்டர்ன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் செயின் அண்ட் ஒரு ஹாரம் வரும். ரெண்டுமே ஒரே விதமான மயில் வச்சே வரும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு இந்த சாமியோட விக்கிரகம் எல்லாம் வச்சுட்டு நகையை போட்டுக்கிறதுக்குலாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் இந்த மாதிரி மயில் ஆர் வேற ஏதாவது வந்துட்டு யானை இல்லைன்னா வந்து பூ ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரியும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி சிம்பிளான பேட்டர்ன்ஸ் கூட இங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு காஸ்டும் பட்ஜெட்டும் எஃபிஷியன்டா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் எலிகென்டா கொஞ்சம் சட்டிலான லுக்காவும் இருக்கும். எவ்வளவு கலர் கான்ட்ராஸ்டா சாரி வேர் பண்ணாலும் அந்த தங்க நகைக்கு இருக்கிற அழகே தனி இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல் கோல்டன்ல ஒரு செட் பார்த்து வச்சிருக்கேன். நீங்க எப்பவுமே ஒரு பிரைடா வந்துட்டு ஒரு ஃபுல் அவுட்ஃபிட்டுக்கு நீங்க ஒரு ஜுவல்லரி சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா சோக்கர் அப்படின்றது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் எசென்ஷியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சோக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டியான ஒரு சோக்கர், அழகா இருக்கும். அதாவது சில பேர் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி சோக்கர் இருக்கும். இது வந்து லைட்டா கழுத்துல இருந்து இறங்கி கொஞ்சம் நெக் ஏரியாவும் கவர் பண்ற மாதிரி ஒரு சோக்கர். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஆன்டிக் டிசைன்ல நடுவுல ஒரு லக்ஷ்மி, அது பக்கத்துல நிறைய அஷ்டலக்ஷ்மி எல்லாம் வச்சு கீழே ஒரு காயின் டிசைன் கொடுத்து இதுல கல்லுமே வச்சிருக்காங்க. சோ எய்தர் முகூர்த்தத்துக்கு மோஸ்டா ரெட் ஆர் கிரீன் ஷேட்ஸ்ல தான் இருக்கும். சோ அந்த கல்லுமே இவங்க கொடுத்து கீழே பியூட்டிஃபுல்லான டேங்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கிராண்டான கோல்ட் ஹாரமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்களே பியூட்டிஃபுல்லா ஜிம்காஸும் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா பாட்டி காலத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி சில சாரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? வைர ஊசி, 1000 புட்டா இந்த மாதிரி சாரீஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னலான கிராண்ட் ஹெவி ஹாரம் போட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த வைர ஊசி சாரில எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பி மாதிரி பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜரி புடவை ஃபுல்லா ரன் ஆகும். அந்த சாரீஸ்க்குலாம் க்ளோஸ் நெக் இல்லைன்னா போட் நெக் பிளவுஸ் நீங்க போடும் போது நல்ல கிராண்டான இந்த மாதிரி ஹாரம் போட்டா அட்டகாசமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஹாரம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 லேயர்ல வருது. டபுள் லேயர் ஹாரம் இல்ல ராணி ஹாரம் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த கோல்டன் வீவிங்கையும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி தரும். அதுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு சிம்பிளான ஒரு நெக் பீஸ். இதுக்கெல்லாம் சோக்கர் போட்டா உங்களோட பிளவுஸோட அந்த நெக்கை வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணி அவ்வளோ அழகா அதை எடுத்து காமிக்காது. ஸோ வைர ஊசி சாரீஸ்க்குலாம் நல்ல கிராண்டான 3 லேயர் 2 லேயர் ஹாரம்ஸ் யூஸ் பண்ணா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ட்ரெடிஷ்னல் எலிகன்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸ், இது நான் வந்து காஷ்மோரா செட் அப்படின்னே சொல்லுவேன். ஆமா, காஷ்மோரா படத்துல நம்ம நயன்தாம் போட்டிருப்பாங்கல்ல, அப்படியே கழுத்துல ஆரம்பிச்சு அப்படியே நம்ம நெஞ்சு வரைக்கும் முன்னாடி அடுக்கா ஒரு நெக்லஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் தான் இது. இது வந்து சோக்கர் மாதிரி கழுத்துல ஆரம்பிச்சு லிட்டரலா நம்ம செஸ்ட் வரைக்குமே வரும். ரொம்ப லாங்கான ஒரு பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுக்கு அடுக்கா இதுல ஒரு 5 அடுக்கு வரும்னே சொல்லலாம். நடுவுல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒரு ஜடபில்ல மாதிரி 3 கலர் யூஸ் பண்ணி ஒரு அழகா ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்டன்ட்ல பாத்தீங்கன்னா மாங்காய், மயில், எக்கச்சக்கமான இன்ட்ரிகேஷன்ஸ் அதுல இருக்கும். இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள் செட் தான். இந்த செட் நீங்க போட்டீங்கன்னா நல்ல வைடான ஹாரம் வாங்கிக்கோங்க. ஹாரம் வந்து வி நெக்கா வாங்காம நல்லா யூவா வர மாதிரி ஹாரம் வாங்கிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நெக் பீசஸ் எல்லாமே அது கரெக்டா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன் தெரியுங்களா? இந்த பதக்கம் பாருங்களேன், அப்படியே அந்த காலத்துல நம்ம ஆன்டிஸ் எல்லாம் வேர் பண்ற அந்த டாலர் செயினோட இன்ஸ்பிரேஷன்ல இருக்கும். அதுக்கு நடுவுல இருக்க அந்த மயில்லையுமே அவ்வளோ வேலைப்பாடுகள், வெள்ளைக்கல்லு, வைரக்கல்லு, ரூபி கல்லுன்ற மாதிரி அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு. அண்ட் அதை சுத்தி ஒரு பிற மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுல அழகா வந்து இந்த ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இதோட அந்த இது பாத்தீங்கன்னா அந்த முல்லைப்பூ, அரும்பு பூன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மலையாளிஸ்லாம் அவங்க கல்யாணத்துக்கு வேர் பண்ணுவாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் அந்த ஹாரம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஹாரமோட கார்னர்ல ஒரு மாங்காய் டிசைன், அண்ட் அதுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்கா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்டிக்லயே வந்துட்டு ஒரு நெக் பீஸ் ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க வந்துட்டு ஒரு ரெட் கலர் சாரி இல்ல ஒரு பாட்டில் கிரீன் சாரி இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் சாரிக்கெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். ஸோ கலர்ட் சாரீஸ் எது சூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்க எந்த விதமான செட் வேணாலும் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுல் ஜரி வீவிங் இருக்கும் போது ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அந்த செட்ல ஜாஸ்தியா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க.
இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு ஜுவல்லரி செக்ஷன்ல தான் நம்ம இருக்கோம். விக்டோரியன் ஜுவல்லரி. ஆமாங்க, விக்டோரியன் அரசிகள்லாம் என்னென்ன மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வேர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்போ நம்ம சவுத்லயுமே விக்டோரியன் ஜுவல்லரி செம பிரபலமா இருக்கு. முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு என்கேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஏன் ஒரு சின்ன சின்ன வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறதுனா கூட விக்டோரியன் ஜுவல்லரி தான் இப்ப எல்லா பெண்களும் பெரும்பாலுமா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது எல்லாமே ஃபேஷன் ஜுவல்லரி அந்த கேட்டகரியில வந்துரும். சோ அந்த ஒரு செக்ஷன்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். என் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விக்டோரியன் ஜுவல்லரி தான் இருக்கு. சோ அதுல சில ரொம்ப ஹேண்ட் பிக்டான பீசஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விக்டோரியன் ஜுவல்லரியில என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஜுவல்லரி. சோ இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிங்க் கலர் சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு பர்பிள் கலர் சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிற மோனோக்ரோமேட்டிக் கிரஷ்டு டிஷ்யூ சாரீஸோட இந்த விக்டோரியன் ஜுவல்லரி செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சேம் கலர் பிளவுஸ், சேம் கலர் சாரி, எல்லாமே ஒரே கலர்ல வேர் பண்றாங்க. அண்ட் அது எல்லாமே டிஷ்யூ சாரீஸா இருக்கு. ஒன் ஃபிளிட்ல நீங்க ஒரு டிஷ்யூ சாரியை போட்டு உள்ள பியூட்டிஃபுல்லா சேம் கலர்ல பிளவுஸ் போடும் போது அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா சட்டிலா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் ஒர்க் ஜுவல்லரி வித் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பீட் ஹேங்கிங்ஸோடனா அது விக்டோரியன் ஜுவல்லரி தான். இந்த பிங்க் கலர் ஜுவல்லரி வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பீஸா இருக்கு. கழுத்து ஒட்டியும் போட்டுக்கலாம், ஹாரம் மாதிரியும் போட்டுக்கலாம், நம்ம எப்படி ஸ்டைல் பண்றோமோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டன்னர், இதை பத்தி தான் நான் பேச போறேன். இது வந்துட்டு ஒரு குந்தன் ஜுவல்லரி வித் அ விக்டோரியன் இன்ஸ்பிரேஷன். ஸோ விக்டோரியன்ல குந்தன் ஜுவல்லரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கெம்ப் அண்ட் ட்ரெடிஷ்னலான இந்த மாதிரி டாலர்ஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டைல் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோஸ் லெக் பிளவுஸ்க்கு, இல்ல ஒரு ஃபுல் ஹார்மோட பிளவுஸுக்கு, இல்லைன்னா ஒரு நல்ல மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கிற ஒரு ஜார்ஜெட் அனார்கலிக்கு, இல்ல ஒரு சில்க் அனார்கலிக்கு, அதுக்கெல்லாம் இதை நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஸ்டைல் பண்ணும்போது இந்த ஒரு பீஸ் மட்டுமே நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரியா வேர் பண்ணலாம். இதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஷார்ட் செயின் போடுறேன், ஒரு சோக்கர் போடுறேன்னா இதோட அந்த அழகே அதுக்கு எடுத்துரும். இது மட்டும் நீங்க வேர் பண்ணிட்டு இதுக்கு பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல டெம்பிள் டிசைன்ல தான் வருது, கோல்ட் பேட்டர்ன்ல. இந்த கோல்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக்கா, கொஞ்சம் ரஸ்டிக்கான ஒரு ஃபினிஷ்ல இருக்கு. இந்த ஜெர்மன் சில்வர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ரஸ்டிக்கான கோல்டா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுவுமே விக்டோரியன் ஜுவல்லரி கேட்டகரியில தான் வருது. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் பேஸ்ல வரும். ஆனா இந்த லாங் ஹாரம் ஆகட்டும், இந்த சோக்கர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிரிட்டியா இருக்கும். விக்டோரியன் ஜுவல்லரியில இருக்க மெயின் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜர்கான் ஜுவல்லரி எல்லாமே அன்கட் ஒயிட் ஸ்டோன்ஸா இருக்கும், அன்கட் டைமண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா கட்டிங் வரும். அந்த ஸ்டோன் ஒர்க்கை சுத்தியே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதா வந்துட்டு அந்த பீடிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த ஜுவல்லரி எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் ஃபினிஷ்ல இருக்கும். ஸோ விக்டோரியன் ஜுவல்லரி எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மோக் ஃபினிஷ்ல கொஞ்சம் கிரேஷா இருக்கும் அந்த ஸ்டோனை சுத்தி. ஏன்னா அது ஒரு கட் ஒர்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ்டா காமிக்கிறது. இது விக்டோரியன் அரசிகள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்டோன் கட்டிங் ஒர்க். இது ரொம்ப முக்கியமா பிரிட்டியா விக்டோரியன்ல ஒரு இனோவேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த பேர்ல் எம்பிளிஷ்மெண்ட்ஸ் விக்டோரியன் ஜுவல்லரியில. ஸோ பேர்ல்ல வந்து குட்டி குட்டியா வந்து ஸ்ட்ரெயின்ஸ் போட்டு அவங்க அது ஒரு ஹாரம் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒரு பெண்டன்ட் வருது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ரெட் கார்பெட்டுக்கு, அதுக்கப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப பிரிட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் தான் சூஸ் பண்ணுவாங்க. பேர்ல் வந்துட்டு ஏன் அவ்வளோ ஒரு ராயல்னஸ் குறிக்குதுன்னா எல்லா குவீனுமே வந்துட்டு அவங்களோட ஈவினிங் கவுன்ஸ் ஆகட்டும், அவங்களோட எல்லா ப்ரீமியமான அவுட்ஃபிட்ஸ்லயும் வந்து பேர்ல் எம்பிளிஷ்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ பேர்ல் அப்படின்றது இந்த ராஜா ராணி காலத்துல இருக்கிற நகை எல்லாத்துலயுமே பேர்ல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ விக்டோரியன் ஜுவல்லரிலையும் பேர்ல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இனோவேஷன் கொண்டு வந்த ஒரு ஜுவல்லரி தான் இந்த பேர்ல் எம்பிளிஷ்மெண்ட்ஸ்ல இருக்க இந்த விக்டோரியன் ஜுவல்லரி. விக்டோரியன் ஜுவல்லரி எல்லாம் பார்த்தாச்சு. அதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான செலிபிரிட்டி யூஸ் பண்ண ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரினா என்னன்னு பார்க்கலாமா? ரீசெண்டா நம்ம நீதா அம்பானி மேடம் அவங்களோட வீட்டு கல்யாணத்துல நம்ம ஜோ மேம் போட்டுட்டு போன ஒரு ஜுவல்லரி பத்தி தான் பேச போறேன். நம்ம ஜோ மேம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா கோல்டன் கலர் கிரஷ்டு டிஷ்யூ சாரிக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான எமரால்டுல பெருசு பெருசா கல்லு வச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன் பீஸ் நெக் செட் போட்டிருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை நம்ம வந்து நெக்லஸாவும் போட்டுக்கலாம், நல்ல ஒரு லாங் ஹாரமாவும் போட்டுக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சிம்பிளா ஒரே ஒரு செயின் தாங்க போட்டிருப்பாங்க. பட் அந்த மோனோக்ரோமேட்டிக் லுக் அது அவ்வளவு அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நீங்க ஜுவல்லரி எப்படி எடுக்கிறீங்கன்றதை தாண்டி உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு, உங்களோட ஒகேஷனல் ஈவென்ட் டைப்புக்கு அது காம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்றதை பார்த்து எடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு
சேஸ் வேகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலில யாருக்காவது கல்யாணம் ஆகுதா, அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் வந்து பாருங்க. தேங்க்யூ so மச். பை. உங்க ஹாலிடேவை ஜாலி டேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. GT Holidays, India's #1 travel brand.